பட் இந்த காருடைய ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் தான். ஆல்ரெடி நம்ம வந்து ஆக்ஸலரேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கியர் வந்து ஃபுல்லாக புல் பண்ணுறேன், ஆல்மோஸ்ட் 6300 RPM. செகண்ட் கியர் வந்து ஃபுல்லாக 6000 RPM தாண்டிடுச்சு. தேர்ட் கியர் வந்து இப்போ ஃபுல்லாக புல் பண்ணுறேன், தேர்ட்ல வந்து 100 வந்து கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மிஸ்டர் மோட்டோ கிக். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து இந்த வண்டி பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம், த ஹுண்டாய் வென்யூ. அண்ட் நம்மக்கிட்ட இருக்க கார் வந்து த 1 லிட்டர் டர்போ DCT யூனிட். ஸோ இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் காரு. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து இந்த வண்டி ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து எப்படி இருக்குது, இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அப்புறம் என்னென்ன விஷயம்லாம் வந்து இந்த வண்டியில் முக்கியமாக கொடுத்துருக்காங்க, மற்ற கார் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த காரை நீங்கள் வந்து வாங்கலாமா போன்ற எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். அண்ட் எஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து இங்கே ஹைவேஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம். அண்ட் இந்த வென்யூடைய ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து ஆக்ஸலரேட் பண்ண போகிறேன். இப்போ வந்து மேனுவல் மோட்டில் தான் வந்து வச்சிருக்கிறேன் நான். ஸோ ஆக்ஸலரேட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் கியரில் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 40 அண்ட் 40க்கு வந்து தாண்டி இப்போ செகண்ட் கியர் வந்து ஆக்ஸலரேட் பண்ண, செகண்ட் கியர் 70 போச்சு. அண்ட் தேர்டில் வந்து ஃபுல்லாக வந்து புல் பண்ணுறேன், வந்து 100 வந்து கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ 100 km/h போகிறதுக்கு வந்து டைம் எவ்வளோ அடிச்சுட்டு அது மேலே போடுறேன். இப்போ எக்ஸாக்டாக எனக்கு வந்து எவ்வளோ தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து 120 130 கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் வந்து 140 நம்ம வந்து டச் பண்ணிட்டோம். ஸோ 140 மேலே வந்து போயிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்பல்ஷன் ஜாயின்ஸ்லேருந்து வர அந்த வைப்ரேஷனுமே வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணிட்டா தான் இருக்குது. ஸோ கண்ட்ரோல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மாதிரி லேன் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் வண்டி அருமையாக வந்து காப்பரேட் பண்ணுது. என்னுடைய கண்ட்ரோல் இருக்குது இந்த வண்டி, கொஞ்சம் கூட அந்த கண்ட்ரோல் லூஸாக அது ஃபீலிங் இல்லை. இப்போ நான் வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து ஃபுல்லாக ஆக்ஸலரேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து 150 வந்து போயிட்டு இருக்கிறோம். அண்ட் இந்த மாதிரி ஸ்பீட்லாம் நல்லாவே வந்து கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங்காக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து 161 வந்து டச் பண்ணிட்டோம். ஸோ 160 வரைக்கும் நம்ம போனோம். அண்ட் இந்த மாதிரி ஸ்பீட்லேயே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் பிரேக்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 160 வந்து அப்படியே வந்து 100க்கு வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ பிரேக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு நல்ல ஷார்ப் ஃபுட் ஸ்டாப்பிங் பாயிண்ட் வந்து ஆஃபர் பண்ணுது. கொஞ்சம் கூட அந்த சவுண்டோ இல்லை டயர் ஸ்கிரிச்சிங் நாய்ஸோ எதுவுமே வரல. அண்ட் இப்போ நம்ம வந்து டவுன் பண்ணிட்டு மறுபடியும் ஆக்ஸலரேட் பண்ணாலும் வண்டி புள்ளிக்கு போகிறது அட்டகாசமாக இருக்குது. ஸோ மாதிரி லேன் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் அஃப்கோர்ஸ் வந்து லைட்டாக பாடி ரோல் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ஒரு SUV, ஸோ அதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் வந்து ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து ஒரு 4 மீட்டர் காம்பாக்ட் SUV, நல்லா ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹைவேஸ்லாம் வந்து இந்த 1 லிட்டர் டர்போ இன்ஜின் வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்குது. ஸோ நீங்கள் வந்து அண்டர் பவர்டு வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஒரு நல்ல பவர்ஃபுல் இன்ஜின் ஓட்டுறதா உங்களுக்கு வந்து தோணும். ஸோ ஓவராலாக வந்து கண்டிப்பாக ஹைவேஸில் வந்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. கண்டிப்பாக உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ண தான் செய்யும். ஏன்னா அப்படி ஒரு பவர் தான் அது கொடுத்துருக்குறாங்க. ஸோ புல் பண்ணும்போதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த டர்போ GTI உடைய என்ஜின் சவுண்டே பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ வரும் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 4000 RPM மேலே தாண்டும் போது சும்மா அட்டகாசமாக இருக்குது அந்த சவுண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து ஃபுல்லாக புல் பண்ணுறோம், 140 வரைக்கும் போனோம். ஸோ ஃபுல் பவர் நீங்கள் வந்து புஷ் பண்ணிங்கன்னா வந்து வண்டி நல்லாவே போகுது. அண்ட் கண்டிப்பாக வந்து நான் சொல்லியாகணும், காம்பேக்ட் SUV செக்மெண்ட்டில் வந்து ரொம்பவே ஒரு இம்ப்ரெசிவான பவர் தான் இந்த கார் வந்து கொடுத்துருக்குறாங்க. மறுபடியும் நம்ம வந்து ஆக்ஸலரேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கியர் வந்து ஃபுல்லாக புல் பண்ணுறேன், ஆல்மோஸ்ட் 6300 RPM. செகண்ட் கியர் வந்து ஃபுல்லாக 6000 RPM தாண்டிடுச்சு. தேர்ட் கியர் வந்து இப்போ ஃபுல்லாக புல் பண்ணுறேன், தேர்ட்ல வந்து 100 வந்து கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நான் முதல்ல ஆக்ஸலரேட் பண்ணால் அதே டைம் தான் எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ நம்ம ஃபர்தர் அப்படியே வந்து புஷ் பண்ணிட்டே போவோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஹைவேஸில் ஓட்டுறதுக்கு வேறு லெவல் இருக்குது இந்த வண்டி. எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து காம்பேக்ட் SUV செக்மெண்ட்டில் இந்த வண்டி வந்து ஓட்டுறதுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது. பட் ஸ்டில் ஹேண்ட்லிங் வைஸ் பார்க்கும்போது வந்து இந்த செக்மெண்ட்டுடைய பெஸ்ட், அதாவது வந்து Ford EcoSportடைய ஹேண்ட்லிங் வந்து கண்டிப்பாக இந்த கார் வந்து வராது. பட் ஸ்டில் ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஹை ஸ்பீட்ஸில் போகிறதுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டெபிலிட்டி தான் இந்த கார் வந்து இருக்குது. அண்ட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரோட் நாய்ஸ் ஆகட்டும், என்ஜின் நாய்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த என்ஜின் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து ரொம்பவே ரிஃபைண்டாக தான் இருக்குது. அந்த 3 சிலிண்டருடைய கேரக்டர் வந்து உங்களுக்கு ஐடியில் நிற்கும் போது மட்டும்தான் அது தெரியும். இந்த மாதிரி நார்மல் ஸ்பீட்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து சுத்தமாக அந்த ஒரு 3 சிலிண்டருக்கு கேரக்டரிஸ்டிக்ஸே வந்து தெரியாது. கொஞ்சம் கூட அந்த ஒரு 3 சிலிண்டருடைய வைப்ரேஷன் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. ஓரளவுக்கு நல்லா ரிஃபைண்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டயரோட சைஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 215 60 R16 inch டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொஃபைல் திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கனால இந்த ரோடுடைய வந்து ப்ரெசன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த டயர் குவாலிட்டி இருக்குல்ல, இப்போ வந்து நம்ம ரைட் குவாலிட்டி வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். அண்ட் மற்றபடி வந்து பெருசாக குறை சொல்கிறதுக்கு இந்த வண்டியில் வந்து எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து பிரேக்ஸ் ஆகட்டும், வந்து ஹைவே ஸ்டெபிலிட்டி ஆகட்டும், இல்லை நீங்கள் வந்து அந்த டயர் நாய்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து ஹுண்டாய் நல்லாவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் காம்பேக்ட் SUV செக்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு வெல் பேக்டு உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸும் வேணும், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓவரால் பர்ஃபார்மன்ஸும் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஹுண்டாய் வென்யூ வந்து வாங்கலாம்.
பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து கியா சானட் ஒரு சாய்ஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கும் அதுக்கும் வந்து பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. பட் ஸ்டில் என்ன வந்து நீங்கள் பர்சனலாக கேட்டிங்கன்னா வந்து நான் வந்து Hyundai Venue தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் ஏன் தெரியல, என்னுடைய பர்சனல் சாய்ஸாக இருக்கலாம். பட் உங்களுக்கு வந்து மேபி மாறலாம். பட் ஸ்டில் ரெண்டுமே வந்து ரொம்ப நல்ல கார் தான். ரெண்டுக்குமே வந்து பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டிசைன் தான் வந்து மாறுது. மற்றபடி வந்து பவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வென்யூ ஒரு நல்ல காம்பேக்ட் எஸ்யூவி தான். அண்ட் குறிப்பாக இந்த 1 லிட்டர் டர்போ டிசிடி இது. ஸோ டிசிடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஸ்மூத்தாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து கிராஜுவலாக போகிறதுக்குலாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. சிட்டிக்குள்ளெல்லாம் வந்து ஓட்டுறதுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேனுவல் மோட்லேருந்து இப்போ நம்ம வந்து டிசிடிக்கு வந்து மாற்றிட்டோம். ஸோ டிசிடியில் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுள் க்ரூசிங் பண்ணுறதுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து பவர் வேணும், பயங்கரமாக நீங்கள் வந்து ஆக்ஸலரேட் பண்ணணும், அந்த டைமில் தான் நீங்கள் வந்து மேனுவல் போய்க்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்கனால கண்டிப்பாக வந்து தரோவாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் இப்போ சிட்டிக்குள்ளெல்லாம் வந்து ஜாலியாக ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து டிசிடி போட்டிங்கன்னா போதும். அது பாட்டுக்கு வந்து வண்டி போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக ஒரு 60, 70, 80 வந்து க்ரூஸ் பண்ணுறதுக்குலாம் வண்டி வந்து சூப்பராக இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் வந்து இப்போ ஜென்டலாக க்ரூஸ் பண்ணிருக்கீங்க, நீங்கள் வந்து சடனாக ஆக்ஸலரேட் பண்ணணும்னா டிசிடியில் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பெடலை அமுத்துனீங்கன்னா ஒரு 1 செகண்ட் டிலேக்கு அப்புறம் தான் அந்த கியர் டவுன் ஷிஃப்ட் ஆகி வந்து உங்களுக்கு பவர் கொடுக்குது. ஸோ அதுதான் ஒரு மேஜர் ட்ராபேக்கு. பட் உங்களுக்கு வந்து பவர் வேணும்னா நீங்கள் வந்து மேனுவலாக ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுடைய ஒரு பெட்டர் வே. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிசப்பாயின்ட் பண்ணாது. உங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரெசிவான ஒரு ஸ்டைலிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த வண்டி. இன்ஃபேக்ட் எனக்கு இந்த வண்டி வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த வண்டி பிடிக்கும் நான் வந்து நம்புகிறேன். ஸோ எஸ் கைஸ், இப்போ தான் நம்ம இந்த கார் வந்து டிரைவ் பண்ணிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த காரோடைய வாக் அரவுண்ட் ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். இந்த காரோடைய எக்ஸ்டீரியர் டிசைன், அப்புறம் வந்து உள்ள இன்டீரியர்ஸ்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபீச்சர்ஸ் எல்லாமே இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காரோடைய ஃப்ரண்ட் அண்ட் டிசைனே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்லைட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் டைப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர் செட்டப் தெரியும். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு அப்படியே ஸ்வைப்பிங் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ப்ளிட் டிசைன் வந்து இந்த காருக்கு பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து ஹுண்டாயிலேயே வென்யூக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ப்ளிட் டைப் டிசைன் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சாண்ட்ரோக்கெலாம் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் ஃபாக் லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ரவுண்ட் டிசைன் ஃபாக் லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்குது. பட் பவர் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அட்டென்ஷன் டீடைலிங்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. எதனால சொல்கிறேன்னா இங்கெல்லாம் ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல வந்து நிறைய இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இங்கே வந்து டோயிங் லுக் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கே கிரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் உள்ள வந்து ஒரு பிளாக் கலர் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹுண்டாயோட லோகோ வந்து சென்டரில் நல்ல பெருசாகவே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த குரோம் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த ப்ளஸ் டிசைன் வந்து கொடுத்துருக்கனால பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ வந்து இப்போ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது நல்ல அப்பீலிங்காக இருக்குது. அந்த ஒரு ரிச் லுக் வந்து தருது. கண்டிப்பாக ஒரு ப்ரீமியம் ஒரு லுக் வந்து கண்டிப்பாக இந்த காரில் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக வந்து இந்த ஸ்கர்ட்டிங் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு வந்து அந்த ஒரு சில்வர் கலர் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து லைட்டாக அந்த ஒரு பிளாக் கலர் கிளாடிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்போர்ட்டி லுக்குக்காக. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் பிளேட் பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் பற்றி நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. அடுத்ததான் இந்த கார் வந்து சைடில் என்னென்னலாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துடலாம். ஸோ சைடில் நீங்கள் வந்து முக்கியமாக நோட்டீஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா அது இந்த காருடைய வீல்ஸ் தான். ஸோ இந்த காருடைய வீல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 inch வீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு நடுவில் கிரே ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக அந்த குரோம் லைனிங்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவரால் அந்த டைமண்ட் கட் அலாய் வீல் டிசைன் வந்து பார்க்க வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு யூனிக்கான டிசைன் ஆக்சுவலி இது. அண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 215 60 16 inch வீல்ஸ். ஸோ இந்த செக்மெண்ட்ல இந்த காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல வந்து இந்த சைஸ் வந்து ரொம்பவே ஒரு ரெஸ்பெக்டபிளான சைஸ் தான். ஒரு கரெக்டான ஒரு சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காம்பாக்ட் எஸ்யூவிக்கு இது ஏற்ற ஒரு சைஸ் தான். அண்ட் ப்ரொஃபைல் திக்னஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. உங்களுக்கு 60 திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரைட் குவாலிட்டி உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அண்ட் வீல் ஆர்ச்சஸ் மேலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் கிளாடிங் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக கொடுக்கல. உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே உங்களுக்கு வந்து போதும். ஒரு கிராஸ் ஓவர் லுக் வந்து கண்டிப்பாக இந்த காருக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிசிடி பேட்சிங் இருக்குது. அண்ட் இங்கே மிரர்ஸ் கூட வந்து பாடி கலர்லேயே தான் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் இங்கே உங்களுக்கு வந்து எல்இடிஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோம் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் சென்சர்ஸ். உங்களுக்கு வந்து கீ வேணும்னு இல்லை, நீங்கள் வந்து கீ வந்து பாக்கெட்ல வச்சுனாலே போதும். இந்த பட்டன் அமுத்தினா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இது அந்த ரெக்வஸ்ட் சென்சர்ஸ். அண்ட் உங்களுக்கு வந்து பின்னாடியும் பார்த்தீங்கன்னா வந்து குரோம்ல தான் ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த ரெக்வஸ்ட் சென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவர் சைடு மட்டும் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த பேசஞ்சர் சைடில் வந்து கொடுக்கல. ஸோ பேசஞ்சர் சைட்லேயே வந்து கொடுத்துருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கர்ட்டிங் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரூஃப் ஃபைல்ஸ். ஸோ இந்த ரூஃப் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்லீக்கி சில்வர் கலரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க.
அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிளாக் கலர் ட்ரீட்மெண்ட் வந்துருக்குது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயில்ஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு அஸ்தட்டிக் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணலாம் வந்து முடியாது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி இந்த ரூஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக ஃபினிஷ் பண்ணாமல் இந்த ஒரு லைனிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ சன் ரூஃப் வந்து இங்கே முன்னாடி இருக்குது. ஸோ நான் வந்து கேபின்குள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து காட்டுறேன். அண்ட் அப்படி நீங்கள் வந்து ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர் வீல்ஸும் ஃப்ரண்ட் வீல்ஸோட சேம் டயர் சைஸ் தான். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் ப்ரொவைட் பண்ணல, உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே வந்து நார்மல் செட்டப் தான், உங்களுக்கு வந்து அதே டயர் சைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வீல் ஆச்சுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் கிளாடிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அப்படியே இந்த காருடைய பின்னாடிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைட்டோட டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நீட் அண்ட் சிம்பிளான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் லைட்டாக வந்து கட்ஸ் அண்ட் கர்வ்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி கிடையாது, வந்து பல்ப்ஸ் தான். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் எல்லாமே வந்து எல்இடிஸில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. பட் ஆக்சுவலி வந்து இந்த இது டெய்லைட்ஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, நார்மல் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு ஹைஃபை டிசைன் இல்லை, ஒரு அட்ராக்டிவ் டிசைன் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ இன்னும் ஒரு பெட்டரான டிசைன் வந்து டெய்லைட்ஸ் வந்து கொடுத்துருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் எண்டில் இருக்க அந்த ஹெட்லைட்ஸோட டிசைன் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த டிசைன் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் லைட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் டிசைன்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது டர்போ வேரியன்ட், ஸோ டர்போ பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பெருசாக உங்களுக்கு வந்து வெனியூன்னு வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து எஸ்எக்ஸ் வேரியன்ட், ஸோ எஸ்எக்ஸ் பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரியர் வைப்பர்ஸ் வந்து வராது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷனல் வேரியன்ட் கிடையாது, இது எஸ்எக்ஸ் ப்ளஸ் இது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த ரியர் வைப்பர்ஸ் வந்து கிடையாது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரியர் வைப்பர்ஸ் கொடுத்துருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்டி லுக்குக்காக வந்து கீழே அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்லீக்கி சில்வர் கலரில் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் சைலன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலாக வந்து இந்த ரியர் லுக் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இங்கே நம்பர் பிளேட் பிளேஸ்மெண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவரால் பம்பர் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்த ரிவர்ஸ் சென்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் எஸ் நம்ம இப்போ இந்த காரோடைய ஃப்ரண்ட் ப்ரொஃபைல், சைட் ப்ரொஃபைல், அப்புறம் வந்து ரியர் ப்ரொஃபைல் வந்து பார்த்தாச்சு. அண்ட் சைட் ப்ரொஃபைல் வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் இந்த காரோடைய சைட் ப்ரொஃபைல். உங்களுக்கு வந்து இது ஒரு சப் 4 மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவி. உங்களுக்கு வந்து காம்பேக்ட் எஸ்யூவினாலும் உங்களுக்கு வந்து கிராஸ் ஓவர் லுக் வந்து தருது. அண்ட் ஓவரால் டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து கீழெல்லாம் இந்த கட்ஸ் அண்ட் க்ரீசஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏரோடைனமிக்கலாகவும் இந்த வண்டியில் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவரால் லுக் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு பக்கா ஒரு கிராஸ் ஓவர் ஸ்டைலில் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. பட் இது வந்து ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி இது. அண்ட் எந்த ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எஸ்யூவி லுக் வந்து கிடைக்காது. இது வந்து ஒரு கிராஸ் ஓவர் ஸ்டைலில் இருக்குது. அண்ட் அப்படியே நம்ம வந்து இந்த சைட் ப்ரொஃபைல் முடிச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் இந்த காருடைய இந்த பூட் ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கிறது செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணணும் இந்த பூட்டு. ஸோ இதுதான் இந்த காருடைய பூட். அண்ட் பூட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 350 லிட்டர் பூட் கெப்பாசிட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்மெண்ட்டில் கம்பேர் பண்ணும்போது ஒரு டீசெண்டான சைஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து மற்ற கார்களில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து பெருசாகவும் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே, நீங்கள் வந்து கண்டிப்பாக 2 சூட் கேஸ்லாம் நீங்கள் வந்து தாராளமாக வைக்கலாம். ஸோ ஒரு காம்பேக்ட் எஸ்யூவிக்கு வந்து இந்த ஒரு பூட் ஸ்பேஸே உங்களுக்கு வந்து போதுமான அளவு தான். ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து கண்டிப்பாக 2 பெரிய சூட் கேஸ் வந்து தாராளமாக வைக்கலாம். ஸோ லாங் டிரைவ் போகிறதுக்கு நீங்கள் வந்து ஃபேமிலி வெக்கேஷன்லாம் போனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடில் வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து இந்த வென்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கருக்காக. அண்ட் கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் வீல் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் சைஸ் கிடையாது. இது வந்து 195/65 or 15 inches. அண்ட் ஆல்சோ இது வந்து அலாய் வீல் கிடையாது, இது வந்து ஸ்பேர் வீல். ஸோ இது ஸ்டீலில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து காஸ்ட் கட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அலாய் வீல் சைஸ் வந்து நார்மல் இதில் வந்து கொடுக்கல, ஒரு சின்ன சைஸ் ஸ்பேர் வீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மூடிலாம். அண்ட் ஒரு பார்சல் ஷெல்ஃபும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவ்வளோதான், நம்ம இந்த காரோடைய எக்ஸ்டீரியர் லுக்ஸ் அண்ட் டிசைன் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த காரோடைய இன்டீரியரில் வந்து எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிடலாம். ஸோ இதான் இந்த காரோடைய கீ. உங்களுக்கு வந்து இந்த கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் பட்டன் இருக்குது, அன்லாக் பட்டன் இருக்குது, அண்ட் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதை ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பூட் வந்து ஓப்பன் ஆயிரும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து இந்த ஹார்ன் ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து இப்போ வந்து ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஹார்ன் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் அவ்வளோதான், இந்த கீழே வந்து ஒரு ரிமோட் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எந்த ஃபீச்சர்ஸுமே இல்லை. அண்ட் கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபோன்லேயே நீங்கள் வந்து இந்த கார் வந்து அன்லாக் பண்ணலாம். அதையும் நான் வந்து அப்புறமா உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த காருடைய இன்டீரியர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து ரியர் சீட்லேருந்தே வந்து ஆரம்பிக்கலாம். அண்ட் இதுதான் இந்த காருடைய ரியர் சீட்ஸ். ஸோ இந்த காருடைய ரியர் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கவர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் நார்மலாக நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி இதுலேருந்து வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் வந்து கொடுத்துருப்பாங்க.
ஸோ உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் மெட்டீரியலே வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் சீட் கவர்ஸ் அது உங்களுக்கு வந்து போடனாலும் போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம வந்து சீட்டோடைய கம்ஃபர்ட்டில் எப்படி இருக்குது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்ரூம்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து ஹெட்ரூம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு எஸ்யூவி டைப் டிசைன்னால உங்களுக்கு வந்து ஹெட்ரூமில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு 6 feet டால் பேசஞ்சரும் வந்து தாராளமாக உட்காரலாம். ஹெட்ரூம்க்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அண்ட் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பின்னாடி சென்டரில் உங்களுக்கு வந்து ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுக்கல, உங்களுக்கு 2 ஹெட்ரெஸ்ட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைடு பேக் சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டீசெண்டாக தான் இருக்குது. உங்களுக்கு நல்ல குஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அண்ட் அண்டர் தை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருக்குது. பட் ரொம்ப பெரிய அண்டர் தை சப்போர்ட்லாம் எல்லாம் கொடுக்கல. ஒரு டீசெண்டான அளவுக்கு அண்டர் தை சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 5'8", 5'9" அந்த ரேஞ்சில் இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்குலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து இந்த வித் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. பட் செக்மெண்ட்லேயே வந்து தி பெஸ்ட்லாம் வந்து சொல்ல முடியாது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து 3 பேசஞ்சர்ஸ் வந்து தாராளமாக ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அண்ட் 2 பேசஞ்சர்ஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு சில்ட்ரன் வந்து நடுவில் சென்டரில் உட்கார வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் 3 அடல்ட்ஸ் வந்து உட்காரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் லெக் ரூம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக தான் இருக்குது. உங்களுக்கு சீட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பின்னாடி புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து லெக் ரூம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். பட் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படியே வந்து ஒரு டீசெண்டான ஒரு லெக் ரூம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான சைஸ் தான் சொல்லுவேன் நான். அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஹம்ப் இருக்குது. பட் இந்த ஹம்ப்பு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெருசாக இல்லை. நீங்கள் வந்து கால் வைக்கிறதுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டீசெண்டான ஒரு லெக் ரூம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மேக்சின் ஹோல்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து அடிஷனலாக வந்து சீட் கவர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் மெட்டீரியலே கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சீட் கவர்ஸ்லேயே வந்து மேக்சின் ஹோல்டர்ஸ் வந்து வரும். அண்ட் உங்களுக்கு வந்து இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா ஏசி வென்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஏசி வென்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீக்கி சில்வர் கலர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 ஏசி வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 volt சார்ஜிங் சாக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அடுத்தது நம்ம இந்த காரோடைய ஃப்ரண்ட் அண்ட் இன்டீரியர்ஸ் வந்து எப்படி இருக்கிறது பார்த்துடலாம். ஸோ இதுதான் இந்த காரோடைய ஃப்ரண்ட் அண்ட் இன்டீரியர்ஸு. அண்ட் உங்களுக்கு வந்து இதுதான் அந்த டேஷ்போர்ட் லே அவுட்டு. அண்ட் டேஷ்போர்ட் லே அவுட்லாம் வந்து நான் உண்மையாக சொல்லி ஆகணும். இந்த செக்மெண்ட்லேயே வந்து வென்னியோடைய டேஷ்போர்ட் லே அவுட் தான் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அஃப்கோர்ஸ் கியா சோனட்டோடைய லே அவுட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பட் ஸ்டில் இந்த லே அவுட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஒரு அப்பீலிங்கான டிசைனில் இருக்குது. உங்களுக்கு வந்து ஏசி வென்ட்ல அந்த சில்வர் கலர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓவரால் வந்து கம்ப்ளீட்லி அந்த பிளாக் ஃபினிஷ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ஸ்டியரிங் வீல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லெதர் ராப் பண்ணி ஒரு ஃபிளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து வெல் சார்ட்டட் லே அவுட்டாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்லேயே வந்து இந்த வென்னியோடைய அந்த கேபின் தான் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து டேஷ்போர்ட் டிசைன் வந்து அருமையாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த டோர் பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த பிளாக்ல வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க, பிளாக் கலரு. பட் என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த சாஃப்டஸ்ட் மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கேயுமே கொடுக்கல. இங்கே மட்டும் ஸ்லைட்டாக அந்த ஒரு சாஃப்டஸ்ட் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஹார்டஸ்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டஸ்ட் மெட்டீரியல் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டன்ஸ் எல்லாமே அந்த ஒரு பிளாக் கலர் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இங்கே ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீக்கி சில்வர் கலர் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஆக்சுவலி இது வந்து பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. ஆல்சோ வந்து குவாலிட்டி ஒரு டீசெண்டாக தான் இருக்குது. இங்கே உங்களுக்கு வந்து ட்வீட்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து இந்த பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டீசெண்டான சைஸில் தான் இருக்குது. ஸோ 1 liter பாட்டில் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து வைக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் எஸ் இப்போ நம்ம இந்த Hyundai Venue டிரைவர் சீட்டில் தான் உட்காந்துருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக லெதர் ராப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்டிச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லீக்கி சில்வர் கலர் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு யூஸ்வல் டிசைன் நீங்கள் வந்து இப்போ Hyundai i20 அப்புறம் வந்து கிரெட்டாவில் பார்க்குற அதே டிசைன் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. Hyundai i20ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே ஸ்போர்ட்டியாக இருக்குது. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போத் ரைட் சைட் லெஃப்ட் சைட்லேயுமே உங்களுக்கு வந்து ஸ்டியரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த காருடைய ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் தான். ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டர்போ வேரியன்ட் இது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இது. அண்ட் ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். நீங்கள் வந்து நார்மல் அந்த ஆட்டோமேட்டிக்கோட இந்த மாதிரி பேடல் ஷிஃப்டர்ஸ் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைட்டுடைய கண்ட்ரோல்ஸ் அப்புறம் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸோடைய கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்பரோடைய கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் இந்த காரோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்.
ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் வந்து ஸ்பீடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் வந்து ஒரு மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து ட்ரிப் மீட்டர், அப்புறம் வந்து ஃபியூல் மீட்டர் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் டெம்டி, அப்புறம் வந்து கியர் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஜிட்டலி உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடோமீட்டர் வந்து காட்டும். அண்ட் இது வந்து இப்போ பெட்ரோல், ஃபியூல் எக்கனாமி, ஆவரேஜ் அது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் மைலேஜ் வந்து எவ்வளோ கிடைக்குது, அப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ ஓடி இருக்குது ஓடோமீட்டர், அது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோட்டிங் டைப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே அந்த ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து அந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் அப்படியே அந்த ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருக்க ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து வெர்னால பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் டேஷ்போர்ட் லேஅவுட் வந்து வேற. உங்களுக்கு வந்து இந்த டேஷ்போர்ட் லேஅவுட்ல இந்த ஸ்க்ரீன் பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. அண்ட் வென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே அருமையா இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏசி கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் தான். அண்ட் டயல்ஸுமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே பிளாக் கலர் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் குவாலிட்டி உங்களுக்கு வந்து நல்ல ப்ரீமியமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. வேற வந்து இங்கே கூட உங்களுக்கு வந்து ஒரு சார்ஜிங் சாக்கெட் வந்து இருக்குது. ஸோ இதுவும் அந்த சார்ஜிங் சாக்கெட் தான் உங்களுக்கு வந்து அடாப்டர் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் யூஎஸ்பி ஸ்லாட் இங்கே ஒன்று இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வயர்லெஸ் மொபைல் சார்ஜிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபோன் வச்சிங்கன்னா போதும் இங்கே உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகிக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான் இது. அண்ட் கியர் இது நாப் உங்களுக்கு வந்து இங்கே கம்ப்ளீட்டாக ஒரு கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் இந்த கியர் செலக்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைட்டெல்லாம் வரும், இந்த ப்ளூ கலர் லைட்டு. அண்ட் இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு வந்து ஹேண்ட் பிரேக் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இங்கே ஆம்ரெஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் அது. அண்ட் இந்த ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த லெதர் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக இந்த கார் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் அது வந்து சன்ரூஃப் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பட்டன் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். அண்ட் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து மேலே ஏறி நிற்கிறதுனால நீங்கள் வந்து நின்றுக்கலாம். ஓரளவுக்கு பெரிய சைஸ் சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்லேயே வந்து இந்த சைஸ் சன்ரூஃப் தான் வந்து இருக்கிறதுல பெருசு மற்ற கார் கூட கம்பேர் பண்ணும்போது. அவ்வளோதான், நம்ம இந்த காரோடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வந்து செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த காரோடைய பானட் வந்து எப்படி இருக்கிறது பார்த்துடலாம். இந்த காரோட என்ஜின் ஸ்பெக்ஸ் எல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இங்கே லீவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஆயிடுச்சு, நம்ம போய் செக் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த காருடைய என்ஜின் பே. ஸோ இந்த காருடைய என்ஜின் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1 liter டர்போ GDI யூனிட். இது வந்து 3 cylinder என்ஜின். உங்களுக்கு வந்து 120 horsepower வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஆக்சுவலி இந்த என்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹுண்டாய் இது வெர்னால இருக்குது, அப்புறம் வந்து ஹுண்டாய் i20 இருக்குது. ஸோ அதே என்ஜின் அதே டியூனிங் தான் உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக இது வந்து 3 cylinder யூனிட்னால வந்து வைப்ரேஷன் அளவுக்கு வந்து இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து கேபினுக்குள்ள உட்காரும் போது ஐடியில் வந்து அவ்வளோவா தெரியல. அண்ட் ஓட்டும் போது உங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரியாது. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து BS6 கம்ப்ளைண்ட்னால உங்களுக்கு வந்து நல்ல ரிஃபைண்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சுலேஷன் எதுவுமே வந்து ப்ரொவைட் பண்ணல. அஃப்கோர்ஸ் இது வந்து பெட்ரோல் என்ஜின்ஸ் அவ்வளோவா வந்து தேவைப்படாது. பட் ஸ்டில் அந்த வைப்ரேஷன் வந்து ஸ்லைட்டாக வந்து வருது. அண்ட் மற்றபடி இதுதான் இந்த காரோட என்ஜின் பே. உங்களுக்கு வந்து ஒரு காம்பாக்டான என்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளைண்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு தான் இருக்கிறது, ரொம்பலாம் இல்லை. ஸோ ஒரு வெல் பேக்கேஜ் செட்டப் தான் வந்து உங்களுக்கு அந்த முன்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் அவ்வளோதான், நம்ம இந்த வண்டி பற்றின ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமும் வந்து பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த வண்டியுடைய மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த 1 liter டர்போ DCT உடைய மைலேஜ் வந்து கிளைம் பண்ணுறது கிட்டத்தட்ட 17.5 km/லிட்டர். ஸோ அது வந்து ஒரு ரெஸ்பெக்டபிளான ஒரு மைலேஜ் தான். அண்ட் ரியல் வேர்ல்டில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 15 to 14 km/லிட்டர் வந்து தாராளமாக கிடைக்கும். அண்ட் அடுத்ததாக இந்த வண்டியோடைய ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த 1 liter டர்போ DCT உடைய SX வேரியண்ட், அதாவது வந்து டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு ஒரு வேரியண்ட் கீழே. ஸோ இந்த வேரியண்ட்டுடைய ஆன்ரோட் ப்ரைஸ் இங்கே கோயம்புத்தூர் வந்து கிட்டத்தட்ட 13.3 lakhs பக்கம் வருது. வேற உங்களுக்கு வந்து இந்த வண்டியோடைய பேஸ் மாடல் ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து 8.02 lakhs. அண்ட் உங்களுக்கு வந்து டாப் அண்ட் வேரியண்ட், அதாவது வந்து ஸ்போர்ட்ஸ் எடிஷன் ஒரு ட்ரிம் இருக்குது. ஸோ அதுதான் இருக்கிறதுலே வந்து இந்த வண்டியோடைய டாப் அண்ட் வேரியண்ட். அது பார்த்தீங்கன்னா இங்கே ஆன் ரோடில் கிட்டத்தட்ட வந்து 14.1 lakhs பக்கம் வருது. ஸோ கண்டிப்பாக நம்ம எடுத்துருக்கிற இந்த SX ட்ரிம் வந்து ரொம்ப ஒரு வேல்யூ ஃபார் மணி ட்ரிம் தான். பட் அதுக்கு மேலே போகும்போது கண்டிப்பாக அந்த ட்ரிம்முடைய ப்ரைஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
ஸோ that's all everyone. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிருங்க. ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோடைய இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ see you guys next video.